நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாயிருக்கு. இந்த முறை ரொம்ப தாமதமாக இந்த வேட்பாளர் பட்டியல் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரோட அப்சர்வேஷன். வேட்புமனு தாக்கல் முடிய இன்னும் 2 நாட்களே இருக்கிற நிலையில தான் இன்னைக்கு பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் வந்திருக்கு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பெயர் இந்த பட்டியலில் இடம் பெறல அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு விதமான ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு. ஏன் அவர் பட்டியலில் அவர் பேர் இல்லை, மற்ற யார் யார் எங்கெங்க போட்டியிடுறாங்க, ஏதாவது சர்ப்ரைஸ் மூவ் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உங்கள் சத்யாவின் ஃபுல் முன்சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியலை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எல்லாருக்கும் இருந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, ஏன் அண்ணாமலை பேர் இல்லை? அவர் தானே கடந்த தேர்தலில் பாஜகவை முன்னின்று வழிநடத்தினவர். தமிழகத்தில் பாஜகவை ஒரு பெரிய அளவுக்கு ரீச்சாக கொண்டு போனது அண்ணாமலை தான் அப்படிங்கிற ஒரு பேர் பரவலாக இருந்த சூழ்நிலையில் அவருக்கு ஏன் தேர்தலில் போட்டியிடலை அல்லது அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது. 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டும் போதே, கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்த போதே எல்லாருக்கும் என்ன இருந்ததுன்னா, அண்ணாமலை இந்த முறை தேர்தலில் போட்டியிடவில்லை, அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் பரவலா செய்தி இருந்தது. ஆனா இந்த வேட்பாளர் பட்டியல் இந்த தொகுதி உறுதியானதுல இருந்து ஒரு 2 நாட்கள் கழிச்சே வேட்பாளர் பட்டியலை இங்க இருக்கிற தமிழக பாஜக தலைவர்கள் முடிவு பண்ணி டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா டெல்லி இவ்வளவு நாள் கலந்த ஆலோசனைக்கு பிறகுதான் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதுல முக்கியமான தாமதம் என்ன அப்படின்னா, அண்ணாமலையை திரும்பவும் தேர்தலில் போட்டியிட வைக்கணும். அவர் போட்டியிட்டா ஒரு மாறலா கட்சி ஒரு பலமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அண்ணாமலையை களமிறக்கணும்னு எல்லா தரப்புல இருந்தும் பேச்சுவார்த்தைகள் நடந்தது. தேசிய தலைமை, அதுக்கப்புறம் இங்கே தமிழகத்தில் இருக்கிற தலைமை, சில முக்கியமான தலைவர்கள் மூலமாக அண்ணாமலைகிட்ட பேசினாங்க. ஆனால் அண்ணாமலையோட ஸ்டாண்ட் ரொம்ப கிளியராகவே இருந்திருக்கு. இது ஒரு வெற்றி பெறாத தொகுதிகள் அல்லது வெற்றி வாய்ப்பு குறைவான தொகுதிகள் இந்த முறை பாஜக வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாகவே இருக்கிற நிலையில், அண்ணாமலை இந்த முறை நான் போட்டி இடலை அப்படிங்கிறத தலைமைக்கு நான் முன்கூட்டியே தெரிவிச்சிட்டேங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் அண்ணாமலை இந்த முறை தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்னா அவரோட ஸ்டாண்டில் உறுதியாக தான் இருக்காருன்ற தகவல் இருந்தது. ஆனால் பல தரப்பினரும் அவரை ப்ரெஷர் பண்ணுறதுனால, ஒருவேளை அவர் சிங்காநல்லூர் தொகுதியை அதிமுகவும் பாஜகவும் ஸ்வாப் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது தொகுதியை ஸ்வாப் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான பேச்சுகள்லாம் இருந்தது. ஆனால் அதுவும் நடக்கலை. அண்ணாமலையும் மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடலாம். ஏன்னா கடந்த முறை பாஜகவுடைய சரஸ்வதி அங்கே நின்று வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. ஸோ அந்த தொகுதியில் அண்ணாமலை நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகளும் இருந்தது. பலகட்டமான யூகங்களுக்கு மத்தியில் தான் இன்றைக்கி இந்த வேட்பாளர் பட்டியல் வந்திருக்கு. அதில் அண்ணாமலை பெயர் இல்லை. ஸோ கோயம்புத்தூர் வடக்கில் வானதி ஸ்ரீனிவாசன் தான் போட்டிடுறாங்க. கடந்த முறை கோவை தெற்கில் போட்டிடுறாங்க. இந்த முறை கோவை தெற்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் களமிறங்குறாரு. அதனால தான் வானதி தொகுதி மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. ஆனால் வானதி தரப்பில் அப்படிலாம் கிடையாது, நான் கோவை வடக்கில் எனக்கு ஒரு நிறைய செல்வாக்கு இருக்குது, அதனால் இந்த முறை நான் தொகுதி மாறி நிற்கிறேன், கூட்டணி தலைமையிலேருந்து கேட்டுக்கிட்டதுனாலையும் தொகுதி மாறி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வானதி தரப்பில் சொல்லப்பட்டது. பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடந்த முறை திருநெல்வேலியில் நின்று எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை திருநெல்வேலி இல்லாமல் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அவர் நின்று இந்த முறை எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிடுறாரு. அதுவும் கூட்டணி தலைமை கேட்டுக்கொண்டதால தான் அவர் தொகுதி மாறினார். நானே சாத்தூர் கேட்டேன் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாகவே சொன்னார். ஸோ ஒருவேளை சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கனால அந்த தொகுதியில் அதிருப்தி இருக்கலாம், அதனால் ஒரு தொகுதி மாறி நிற்கலாமே அப்படிங்கிறதும் ஒரு பேச்சு இருந்ததுனால அவர் சாத்தூருக்கு நின்றுருக்காரு. அப்புறம் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே இந்த தேர்தலில் அவங்க களமிறங்குறாங்க. குறிப்பாக மயிலாப்பூரில் தமிழிசை அவர்கள் களமிறங்குறாங்க. அதுக்கப்புறம் அவினாசி தொகுதியில் இப்போ மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு எல் முருகன் அவர்கள் களமிறங்குறாங்க. மதுரை தெற்கில் திரு பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் களமிறங்குறாங்க. திருவண்ணாமலையிலையும் பாஜக தரப்பில் போட்டிடுறாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அஸ்வத்தாமனுக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் நிறைய முக்கியமான முகங்களுக்கு இந்த முறை கொடுத்துருக்காங்க. கடந்த முறை சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்க நாகர்கோவில் காந்தி அவர்களுக்கு இந்த முறை மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இப்படி பல ஸ்டார் முகங்களோட தான் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாயிருக்கு. ஸோ ஆனால் பாஜக தரப்புலையும் உட்கட்சியிலையும் பாஜகவை ஆதரிக்கிறவர்களும் வெளிப்படையாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் பாஜகவுக்கான தேர்தல் கிடையாது, 29 தான் அவங்களுக்கு, அதனால் இந்த தேர்தலில் டெல்லி தலைமை கான்சென்ட்ரேட் பண்ணலை. இப்படியான ஒரு தொகுதிகளை யாராவது வாங்கிட்டு வருவாங்களா? 14 சிட்டிங் அமைச்சர்களை எதிர்த்து பாஜக போட்டியிட வேண்டியது இருக்குது. இப்படியான தொகுதி தேர்வில் எங்கே குளறுபடி நடந்தது? இது எடப்பாடி அவர் தான் இது பண்ணிக்கிறதுக்காக, தான் வெற்றி பெறதுக்காக கூட்டணி கட்சிகளை காவு வாங்கிட்டாருன்னு சில நேரடியான விமர்சனங்களையும் பாஜகவை ஆதரிக்கிறவங்களே சொல்கிறாங்க.
இன்னும் நிறைய நம்ம பதிவுகளை பார்க்குறோம். அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடலைன்னா நாங்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டோம், பாஜகவை புறக்கணிக்கும் அப்படின்னு நிறைய பதிவுகளை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அண்ணாமலையும் இந்த தேர்தல் இப்போ போட்டியிடலை அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்படி இருக்கும்? இந்த அதிருப்தி அதிமுகவுக்கு வாக்குகளாக டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, இந்த கூட்டணிக்கு வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குமா அப்படிங்கிறதும் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் பல ஸ்டார் முகங்கள், எல்லாருக்கும் தெரிந்த முகங்கள் வேட்பாளராக களமிருக்கிறாங்க. திரு நயினா நாகேந்திரன் அவர்கள்ட்ட இது தொடர்பாக கேட்டதுக்கு, இது டெல்லி தலைமை எடுத்த முடிவுங்க, இதில் எங்களோட ரோல் இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்கிறாரு. பியூஷ் கோயல்கிட்டையும் அண்ணாமலைக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படின்னு கேட்டதுக்கு, காரியகர்த்தாஸ் கடினமாக உழைக்க எல்லாருக்கும் வந்து இந்த முறை வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இது வந்து ஹைகமாண்டோட டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் வந்து கடந்து போகிறாரு. ஒருவேளை அண்ணாமலையே இந்த தேர்தல் நம்ம போட்டியிட்டு தோல்வியுற்றா இது 3வது தோல்வி, நம்மளுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும். செந்தில் பாலாஜி கோவை மாவட்டத்தில் போட்டியிடுறதுனால அது அவருக்கு ஒரு கடும் நெருக்கடியாக இருக்கிறதுனால அவர் இந்த தேர்தலேருந்து ஒதுங்கிட்டு 2029 கான்சென்ட்ரேட் பண்ணலாம், இன்னும் 2 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம திரும்ப ஒர்க் பண்ணலாம். ஒருவேளை இந்த கூட்டணி ஒரு தோல்வியுற்றா திரும்ப பாஜக கட்சி மாநில தலைவராக நம்மளையே கூட திரும்ப வந்து அந்த பொறுப்புக்கு வந்து டெப்ளாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் அவருடைய கணக்காக இருக்குது. ஸோ இந்த கூட்டணி கணக்கில் வச்சு இது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது, இந்த வேட்பாளர்களுடைய வெற்றி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் பொறுத்திருந்து பார்ப்போம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உங்கள் சத்யாவின் full முன்சே up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.